ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு எல்லை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் நம்ம நல்லா திரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லத்தை தட்டி வச்சுருக்கோம். அந்த தட்டி வச்ச வெல்லத்தை பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணியில் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு எள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெல்லத்தோடு கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த வெல்லமும் கருப்பு எள்ளு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, திரியாக அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்திட்டு மூணையும் நல்லா கெட்டியான பதத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் மோமோஸ்குள்ளே இந்த ஸ்டஃபிங்ஸை வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மோமோஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை விட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ மாவு ரெடி பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த அரிசி மாவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தால் தான் மோமோஸ் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கையிலே உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நாங்கள் ஒரு மீடியம் லட்டு ஷேப்புக்கு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. அதை கையிலே நல்லா தட்டி விட்டு நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை அதையும் உருண்டை பிடிச்சி அதையும் அதுக்குள்ளே வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மடிச்சுக்கிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு மோமோஸ் ரெடி. இதை பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளியோட மேல் தோலை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சாறு விதை அதையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மோமோஸை வச்சு அப்படியே இட்லி குண்டாவில் வச்சு மூடியை போட்டு மூடி வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுதான் டிஃப்ரெண்ட்டானது பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்து தட்டில் எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டும் பார்த்தோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.